ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2021 குரூப் 1ல் கேட்ட இந்தியன் பாலிட்டி கொஸ்டின்ஸை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் நம்ம சில கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு, இந்தியன் பாலிட்டி சம்மந்தமானது. ரிமைனிங் இருக்கக்கூடிய பாலிட்டி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க, சரியா? 2 ஸ்டேட்மெண்ட்டில் எத்தனை ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மணி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ்டு இன் த பார்லிமெண்ட் வித்தவுட் பிரசிடென்டியல் அப்ரூவல் அப்படிங்கிறாங்க. ஒரு பண மசோதா ஜனாதிபதியின் பரிந்துரையின்றி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த நிதி மசோதாங்கிற கரெக்டாக வராது, சரிங்களா? நிதி மசோதா அப்படின்னா வந்து ஃபைனான்ஸ் பில், இது வந்து பண மசோதா தான் கரெக்டாக இருக்கும். இந்த டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது பண மசோதா தான் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ பண மசோதா வந்து ஜனாதிபதியின் பரிந்துரை இன்றி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் அப்படிங்கிறாங்க. இது தப்பான ஸ்டேட்மெண்ட், சரிங்களா? ஜனாதிபதியை பரிந்துரை இல்லாமல் பண மசோதாவை தாக்கல் செய்ய முடியாது, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பான ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாங்க. ஃபைனான்ஸ் கமிஷன் இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். நிதி ஆணையம் ஜனாதிபதியாக நியமிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட், சரிங்களா? ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் யாருங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க? இந்த ஃபைனான்ஸ் கமிஷனை பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார், சரியா? இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, நம்ம அரசியல் அமைப்பால் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது. ஆர்டிகல் 280 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஆர்டிகல் 280 நமக்கு என்னங்க, ஃபைனான்ஸ் கமிஷனை பற்றி பேசும். ஆர்டிகல் 280 அப்படிங்கிறது நான் ஃபைனான்ஸ் கமிஷனுக்கான வீடியோ தனியாக போட்டுருக்கிறேன், அதில் டீட்டெயிலாக பார்த்துங்க, சரிங்களா? ஃபைனான்ஸ் கமிஷனோட மெம்பர்ஸ் எப்படி வந்து பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு, அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, ஃபைனான்ஸ் கமிஷனோட பவர் என்ன, டீட்டெயிலாக வீடியோ போட்டுருக்கேன், அதில் பார்த்துங்க, சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட், இது தப்பான ஸ்டேட்மெண்ட், சரிங்களா? ஸோ நமக்கு என்னங்க ஆன்சரு? ஆப்ஷன் பி மட்டும்தாங்க கரெக்ட். ஏன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து கரெக்ட், ஓகே? ஸோ வந்து மணி பில்லுக்கான வீடியோ நான் தனியாக போட்டிருக்கேன், சரிங்களா? எப்படி வந்து பாராளுமன்றத்தில் மணி பில் வந்து பாஸ் பண்ணுறாங்க அப்படி வீடியோ இருக்கும், அந்த வீடியோவும் பார்த்துக்குங்க, ஓகே? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணி பில்லுக்கும் அப்புறம் ஆர்டினரி பில்லுக்குமான வித்தியாசம் என்னன்னு பார்த்துக்கலாம். அது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டுங்க, சரிங்களா? மணி பில்லுக்கும் அது பண மசோதாவுக்கும் சாதாரண மசோதாவுக்குமான வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கான டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்ம ஜஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ இதை வந்து டேபிள் மாரி போட்டிருக்கேன் நான். ஸோ முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சாதாரண மசோதா பொறுத்த வரைக்கும் எங்கே வேணாலும் நாம் அறிமுகப்படுத்தலாம், சரிங்க? அதாவது நீங்கள் வந்து லோக்சபாலையும் அறிமுகப்படுத்தலாம் அல்லது ராஜ்யசபாலையும் அறிமுகப்படுத்த முடியும் ஒரு சாதாரண மசோதாவை பொறுத்த வரைக்கும். ஆனால் மணி பில்லை பொறுத்த வரைக்கும் என்னங்க, லோக்சபாவில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். முக்கியமான கீ டிஃப்ரென்ஸ், சரிங்களா? ஸோ சாதாரண மசோதாவை நம்ம 2 அவையில் எந்த அவையில் வேணால் நீங்கள் அறிமுகப்படுத்தலாம், ஆனால் மணி பில்லை நம்ம லோக்சபாவில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும், சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பிரசிடென்ட்டுடைய அப்ரூவல் பரிந்துரை தேவையா அப்படின்னா தேவை கிடையாது. சாதாரண மசோதாவுக்கு தேவை கிடையாது, ஆனால் பண மசோதாவுக்கு என்னங்க கண்டிப்பாக தேவை. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டை தான் உங்களுக்கு. ஸோ பிரசிடென்ட் அப்ரூவல் வந்து பண மசோதாவுக்கு நமக்கு தேவை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கருடைய சர்டிஃபிகேஷன். இது வந்து ஒரு சாதாரண மசோதா இல்லை இது ஒரு பண மசோதா அப்படிங்கிற சர்டிஃபிகேட் பண்ணணும் அப்படின்னா சாதாரண மசோதாவுக்கு தேவை கிடையாது, சரிங்களா? அவருக்கு சர்டிஃபிகேட் பண்ண வேண்டிய வேலை கிடையாது. லோக்சபாவில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் இருக்காங்களா, அவர் என்ன பண்ணுறதுங்க, சர்டிஃபிகேட் பண்ண தேவை. ஆனால் பண மசோதா பொறுத்த வரைக்கும் அவர் சர்டிஃபிகேட் பண்ணணும். இது பண மசோதா தான் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுங்க, சர்டிஃபிகேட் பண்ணால் தான் அது பண மசோதாவுக்கு பொருத்தமாக இருக்கும், ஓகே? ஸோ ரெண்டுமே ரொம்ப கீ பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப கீ பாயிண்ட், சரிங்களா? பிரசிடென்ட்டோட அப்ரூவல் வேணும், ஸ்பீக்கரோட சர்டிஃபிகேஷன் மணி பில்லுக்கு வேணும், சரிங்களா? அடுத்தது இப்போ ராஜ்யசபாவுடைய ரோல் என்ன? நமக்கு பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 2 அவை இருக்கு இல்லையா, நம்ம லோக்சபா ராஜ்யசபா இருக்குது. இந்த 2 அவையில் ராஜ்யசபாவுக்கு என்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாதாரண மசோதாவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாங்க, அந்த மசோதா அவங்க ரிஜெக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த மசோதா தப்பாக இருக்குது வேண்டாம் அப்படின்னு அவங்க ரிஜெக்ட் பண்ண முடியும். அதே சமயம் அதை திருத்தத்தையும் கொண்டு வர முடியும். இல்லை இப்படி வேணாம் இந்தமாதிரி மாற்றிக்கிங்க சொல்லி அவங்க திருத்தம் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அவங்க ரிஜெக்ட்டும் பண்ணலாம், ராஜ்யசபா ரிஜெக்ட்டும் பண்ண முடியும், அமெண்டும் பண்ண முடியும். ஆனால் மணி பில்லை பொறுத்த வரைக்கும் அவங்க எதுவுமே பண்ண முடியாது, சரிங்களா? அவங்க ரிஜெக்ட்டும் பண்ண முடியாது, அதை திருத்தம் கொண்டு வர முடியாது. அமெண்ட்மெண்ட்னா திருத்தம் கொண்டு வரது அப்படிங்கிறது. ஸோ ரெண்டுமே பண்ண முடியாது, சரிங்களா? ரொம்ப முக்கியமான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பில் வந்து ராஜ்யசபாவுக்கு அனுப்பிச்சாச்சுங்க. இப்போ லோக்சபாவில் பாஸ் பண்ணி எல்லாம் பண்ணி இப்போ ராஜ்யசபாவுக்கு அனுப்பிச்சாச்சு. லோக்சபாவில் ராஜ்யசபாவுக்கு போதுங்க ஒரு பில்லு. அந்த பில்லு அதிகபட்சம் 6 மாதம் வரைக்கும் அவங்க வச்சுருக்க முடியுங்க, அது மேலே எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல், சரிங்களா? ராஜ்யசபா வந்து அந்த பில்லு மேலே எந்த ஆக்ஷன் எடுக்காமல் ஒரு 6 மாதம் வரைக்கும் வச்சுருக்க முடியும். ஆனால் மணி பில்லை பொறுத்த வரைக்கும் 14 நாள் தான் வச்சுருக்க முடியும். எந்த ஆக்ஷன் எடுக்காமல் என்ன பண்ணாங்க, 14 நாள் மட்டும் தான் வச்சுருக்க முடியும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அடிக்கடி கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒன்று, சரிங்களா? இந்த பாயிண்ட் வந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு.
ராஜ்யசபா வந்து எத்தனை நாட்கள் வந்து மணி பில் வந்து அவங்க ரிட்டைன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் 14 days. சரிங்களா, மேக்ஸிமம் 14 days. பட் ஆர்டினரி பில்லை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 6 months வச்சுக்க முடியும், 6 மாதம் வச்சுக்க முடியும். ஓகே, எந்த ஆக்ஷன் எடுக்காமல். ஓகே, சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் சிட்டிங் அப்படிங்கிறது. இப்போ இந்த ஜாயின்ட் சிட்டிங்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, லோக்சபா அப்புறம் ராஜ்யசபா, சரிங்களா, இவங்க 2 பேர் உட்காந்து முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது ஜாயின்ட் சிட்டிங் அப்படிங்கிறது. இப்போ இந்த சாதாரண மசோதா பொறுத்த வரைக்கும் இந்த ஜாயின்ட் சிட்டிங் அப்படிங்கிறது இருக்குங்க. இப்போ என்னென்னா, லோக்சபாவுக்கு ராஜ்யசபாவுக்கு இடையில் சரியான வந்து கருத்து வரல, ஒரு பில்லு மேலே, ஒரு மசோதா மேலே ஒரு கருத்து வரல அப்படின்னா, அப்போ 2 பேரும் ஒரே இடத்துல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த பில்லை பாஸ் பண்ண முடியும். அதனால் என்னங்க, ஆர்டினரி பில்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜாயின்ட் சிட்டிங் அப்படிங்கிறது உண்டு. ஆனால் மணி பில்லுக்கு ஜாயின்ட் சிட்டிங் கிடையவே கிடையாது. சரிங்களா, ஏன்னா இங்கே ராஜ்யசபாவுக்கு ரோலே கிடையாது. ராஜ்யசபா நீ வந்து ஏற்றுக்கோ இல்லை ரிஜெக்ட் பண்ணால் பண்ணிக்கோ, பட் அது என்னங்க எதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் இங்கே என்னங்க ஜாயின்ட் சிட்டிங்க்கு இங்கே வேலையே கிடையாது. ஸோ ஆர்டினரி பில்லுக்கு மட்டும் தான் ஜாயின்ட் சிட்டிங் உண்டு, மணி பில்லுக்கு ஜாயின்ட் சிட்டிங் கிடையாது. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து பிரசிடென்ட்டுடைய ஒப்புதல் அப்படிங்கிறது. நம்ம என்ன பல டைம் சொல்லியிருக்கோம், நம்ம ஒரு பில் எப்போ ஆக்டாக மாறும் அப்படின்னா, நமக்கு லோக்சபா ராஜ்யசபாவை பாஸ் பண்ணி பிரசிடென்ட் கையெழுத்து போடணும். பிரசிடென்ட் அசென்ட் பண்ணால் தான் அது ஒரு சட்டமாக மாறும். ஒரு மசோதா சட்டமாக மாறணும்னா கடைசியில் யார் கையெழுத்து போடணுங்க, பிரசிடென்ட் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுத்து கையெழுத்து போடணும் இல்லையா. அப்படி அனுப்புறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டினரி பில்லை பொறுத்த வரைக்கும் 2 அவையினுடைய ஒப்புதலும் தேவை. அதான் வச்சுங்க, லோக்சபா ராஜ்யசபா 2 பேருடைய அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் நம்ம பிரசிடென்ட்டுக்கு அனுப்ப முடியும் அந்த மசோதாவை. பட் இங்கே என்னங்க, ராஜ்யசபா தேவையே கிடையாது. லோக்சபா அப்ரூவல் பண்ணாவே போதும், அந்த பில்லை என்ன பண்ணலாங்க பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். சரிங்களா, பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். இப்போ வந்து 14 days அவங்க டைம் கொடுப்பாங்க. அந்த 14 daysக்குள்ளே ராஜ்யசபா ஒன்றும் பண்ணிங்களேன், இவங்க பாட்டு லோக்சபா பாட்டுக்கு பிரசிடென்ட்டுக்கு அந்த பில்லை அனுப்பிச்சிடுவாங்க. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, பிரசிடென்ட் வந்து அதன் மேலே என்ன விதமான ஆக்ஷன் எடுக்க முடியும். அவர்கிட்ட ஒரு பில்லு வந்துருச்சு, சரிங்களா, அவர்கிட்ட ஒரு மசோதா வந்துருச்சு, லோக்சபா ராஜ்யசபாலாம் ஆக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அவர் என்ன பண்ணலான்னா, ஒன்று ரெக்டிஃபை பண்ணலாம். தட் மீன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பில்லு கரெக்டாக தான் இருக்குது, நான் சைன் பண்ணி இந்த பில்லை கொண்டு வந்தேன்னு சொல்லி அவர் அக்செப்ட் பண்ணலாம். அல்லது அவர் ரிஜெக்ட் பண்ணலாம், இல்லை இந்த பில்லு வேண்டாம், இதெல்லாம் ஃபால்ட்டாக இருக்குன்னு சொல்லி அவர் ரிஜெக்ட் பண்ணலாம். அல்லது அவர் ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லை இதை திரும்பி கன்சிடர் பண்ணுங்கள், ரீகன்சிடர் பண்ணுங்க சொல்லி ரிட்டர்ன் பண்ண முடியும். இந்த 3 ஆக்ஷனையும் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் எடுக்க முடியும் இந்த சாதாரண மசோதா பொறுத்த வரைக்கும். ஆனால் மணி பில்லை பொறுத்த வரைக்கும் என்னங்க, அவர் ஒன்று அக்செப்ட் பண்ணலாம், இல்லை ரிஜெக்ட் பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ண முடியாது. சரிங்களா, இதுதான் ரொம்ப கீ டிஃப்ரென்ஸ், கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா, ஒரு சாதாரண மசோதாக்கும் பண மசோதாக்குமான டிஃப்ரென்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான டிஃப்ரென்ஸ், கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா, இங்கே வந்து இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஆர்டினரி பில்லை பொறுத்த வரைக்கும் லோக்சபாவுக்கும், சரிங்களா, ஆர்டினரி பில்லை பொறுத்த வரைக்கும் லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கும் ஈக்குவல் பவருங்க. ஆனால் மணி பில்லை பொறுத்த வரைக்கும் லோக்சபாவுக்கு மட்டும்தான் பவரே. அதான் முக்கியமான பாயிண்ட். அப்படிங்க, லோக்சபாவுக்கு தான் முழு பவர் இருக்குது, ராஜ்யசபாவுக்கு ரோலே கிடையாது. சரிங்களா. ஸோ மற்ற பாயிண்ட்ஸும் தெரிஞ்சு வச்சுங்க. ரிப்பீட்டிவாக கொஸ்டின் கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு. ஸோ அடுத்த விஷயம் பார்க்கலாங்க, இந்தியன் பிரசிடென்ட் எஸ் ஏ வீட்டோ பவர் ஓவர். இந்திய குடியரசுத் தலைவர் எதன் மீது ரத்து செய்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கான்னு கேட்குறாங்க. சரிங்களா, உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் பார்த்திங்க அப்படின்னா வீட்டோ பவர்னு கொடுத்துக்கிறாங்க, தமிழில் ரத்து செய்கின்ற அதிகாரம் கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா, நான் வந்து இந்த தமிழில் இருக்க கொஸ்டின் நான் எடுத்துக்கிறேன். நான் இந்த ரத்து செய்கின்ற அதிகாரத்தையும் நான் எடுத்துக்கிறேன். நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 மசோதா கொடுத்துக்கிறாங்க. இந்த 4 மசோதாவில் எந்த மசோதாவை குடியரசுத் தலைவர் ரத்து செய்ய முடியும்னு கேட்குறாங்க. சரியா, ஒன்று வந்து சாதாரண மசோதாவா, 2வது வந்து மணி பில், சரிங்களா, பண மசோதா, 3வது பார்த்திங்கன்னா அரசியல் சட்டத்திருத்த மசோதா, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், 4வது வந்து மாநில சட்ட மசோதா, சரிங்களா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பில். இந்த 4ல் எதன் மேலே ரத்து செய்கின்ற அதிகாரம் இருக்குன்னு கேட்குறாங்க குடியரசுத் தலைவருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டினரி பில் மேலே அவருக்கு ரத்து செய்கிற அதிகாரம் உண்டுங்க. சரிங்களா, ரத்து செய்கிற அதிகாரம் உண்டு. அதேமாதிரி வந்து பண மசோதா, நிதி மசோதா மேலே அவர் ரத்து செய்கின்ற அதிகாரம் இருக்குது, ரிஜெக்ட் பண்ண முடியும். சரிங்களா, ரத்துனே நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறது, ரிஜெக்ட் பண்ண முடியும். ஆனால் அரசியல் சட்டத்திருத்த மசோதா மேலே அவர் ரிஜெக்ட் பண்ண முடியாது. சரிங்களா, அதேமாதிரி மாநில சட்ட மசோதா மாரி அவர் என்ன பண்ணலாங்க, ரிஜெக்ட் பண்ண முடியும். பொதுவில் ஒரு பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க, இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யார் வந்து ஒப்புதல் தரணும்னா கவர்னர் தாங்க கொடுக்கணும். சரிங்களா, ஏன்னா இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுறது. இந்த ஆர்டினரி பில்லு, மணி பில், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுங்கிறது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டாங்கன்னா அதுக்கு வந்து பிரசிடென்ட் ஒப்புதல் கொடுப்பாரு. ஆனால் ஸ்டேட் பில்லை பொறுத்த வரைக்கும் யாருங்க, கவர்னர் தான் ஒப்புதல் கொடுப்பாரு. ஆனால் சில பில், இப்போ வந்து கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பில்லு, இல்லை மத்திய மாநில அரசு உறவு சம்மந்தமாக கூடிய பில்லுகளில் வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவார். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும்னு சொல்லுவார். சரிங்களா, அந்தமாரி வந்து என்ன பண்ணுவாங்க, கவர்னர் வந்து
சில பில்லை வந்து பிரசிடென்ட்க்கு அனுப்புவார். சரி, அந்த பில்லையும் அவர் நீங்கள் ரத்து செய்ய முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 பில்லையுமே அவருக்கு ரத்து செய்கிற அதிகாரம் உண்டுங்க. ஆர்டினரி பில்லையும் பண்ணலாம், பண மசோதாவையும் பண்ணலாம், அப்புறம் மாநில சட்ட மசோதாவையும் பண்ண முடியும். அவர் வேணுங்க கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை மட்டும்தான் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக இந்த ஆப்ஷனில் இல்லாத ஆன்சர் தான் நமக்கு வரும் உங்களுக்கு. 1, 2, 4 சரிங்களா, இதான் வந்து நமக்கு ஆன்சராக இருக்கும் இந்த ரத்து செய்கிற அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆர்டிகல் 111 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரசிடென்ட்டோடைய இந்த ஒப்புதல் வழங்கை பற்றி பேசக்கூடியது. ஒரு மசோதாவுக்கு அவர் ஒப்புதல் வழங்கலுக்கான பவரை பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 111 சரிங்களா, 111 அப்படிங்கிறத. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பில் மேலே பிரசிடென்ட்டோடைய ரோல் பேசக்கூடிய ஆர்டிகல் 201 சரிங்களா. ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்க ஆன்சர் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சியோடைய கீழே கொடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதாவது 1ஐயும் 4ஐயும் சொல்லியிருப்பாங்க. மணி பில்லையும் கான்ஸ்டியூஷன் பில் மேலேயும் அவருக்கு ரத்து செய்கிற அதிகாரம் இல்லையுமே சொல்லியிருப்பாங்க. பட் என்னங்க மணி பில் மேலே அவருக்கு ரத்து செய்கிற அதிகாரம் உண்டு. நான் டிஎன்பிஎஸ்சி கீ இருக்கனால அப்படி இந்த கீயை போட்டேன். பட் என்னங்க இந்த தமிழில் இருக்கிற மீனிங் எடுத்துட்டிங்கன்னா 1 to 4 கரெக்ட் ஓகேங்களா. ஸோ இதில் நான் போட்டிருக்கேன் நான் சரிங்களா. இந்த உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்க நான் போட்டிருக்கேன் நான். பிரசிடென்ட்டோடைய ஆக்ஷன்ஸ் என்ன இதான் உங்களுக்கு சரியா. ஒரு ஆர்டினரி பில்லை அவர் ஒப்புதல் பண்ணலாம், ஓகே சாங்ஷன் பண்ணலாம் சொல்லி அவருங்க ஒப்புதல் பண்ணலாம், அதுமாதிரி ரிட்டன் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம். இந்த 3 ஆக்ஷனுமே அவர் எடுக்க முடியும் ஒரு ஆர்டினரி பில்லை பொறுத்த வரைக்கும். ஆனால் மணி பில்லை பொறுத்த வரைக்கும் என்னங்க அவர் ரிட்டன் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம இந்த 2 டிஃபரன்ஸ் பக்கமே சொல்லியிருப்போம் நம்ம. ஸோ மணி பில் மேலே அவர் ரிட்டன் பண்ண முடியாது, பட் மீதி 2ஐயும் பண்ணலாம், ஒப்புதல் பண்ணலாம், அப்புறம் ரிஜெக்ட் பண்ண முடியும். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் அரசியல் சட்டத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்னங்க ஒப்புதல் மட்டும்தான் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சரிங்களா. அந்த டேபிளில் கண்டிப்பாக நான் வச்சுக்கேன். அதேமாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் பில்லை பொறுத்த வரைக்கும் அவர் 3 ஆக்ஷனும் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த மணி பில்லையும் இதையும் கன்ஃபியூஷன் இல்லாமல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறத. ஓகே, இந்த டேபிளை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டிங்கன்னா போதுமானது உங்களுக்கு. ஆர்டினரி பில், மணி பில், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், அப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பில். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. Which of the following articles broadly govern the relationship between Prime Minister and the President? பின்வரும் எந்த விதிகள் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியின் உறவுகளை விவாதிக்கின்றன அப்படின்னு கேட்குறாங்க. பிரசிடென்ட்டுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கு கூடிய ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து ஆப்ஷன் பி சரிங்களா, ஆப்ஷன் பியை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட முடியும். ஏன்னா ஆர்டிகல்ஸ் வந்து 51, 74, 75 கொடுத்துக்குது. நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா 51 அப்படிங்கிற எதில் வருங்க நமக்கு டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கில் வரக்கூடிய ஆர்டிகல் 51 அப்படிங்க. ஸோ இது வந்து வாய்ப்பு இல்லை உங்களுக்கு. அதுமாதிரி எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 85, 74, 75 வருது. ஸோ 85 அப்படிங்கிற நமக்கு பார்லிமெண்ட் பற்றி பேசக்கூடியது. ஸோ இந்த ரெண்டு நீங்கள் ஈஸியாக தூக்கிடலாம். கன்ஃபியூஷன் வருது இந்த ஏவுக்கும் டிக்கும் தான் கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா ரொம்ப நியர்பை இருக்கும். 74, 75, 78, இது 74, 75, 79 அப்படிங்கிறது. ஓகே, ஸோ கன்ஃபியூஷன் வந்து இந்த 2 ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் டிக்கு தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். பட் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது என்னங்க ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். 74, 75, 78 ஆர்டிகல்ஸ். இந்த 3 ஆர்டிகல் தான் பிரைம் மினிஸ்டருக்கும் பிரசிடென்ட்டுக்குமான ரிலேஷன் பற்றி பேசக்கூடியது அப்படிங்கிறது சரியா. 79 அப்படிங்கிறது நமக்கு பார்லிமெண்ட் பற்றி பேசக்கூடியதுங்க. பார்லிமெண்ட் அப்படிங்கிறது யாரெல்லாம் சேர்ந்தது பாராளுமன்றம், கான்ஸ்டியூஷன் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசிடென்ட், அப்புறம் லோக்சபா, அப்புறம் ராஜ்யசபா சரிங்களா. இந்த 3 சேர்ந்தது தான் பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகல் 79 அப்படிங்கிறது. ஸோ அது இங்கே வராது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு கரெக்ட் சரிங்களா. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் உங்களுக்கு. ஸோ என்னென்ன ஆர்டிகல்ஸ் நான் சொல்லிடுறேன். இந்த 74, 75, 78 வந்து எதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல்ஸ் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஆர்டிகல் 74. 75 எதை பற்றி பேசுறது பார்த்திங்க அப்படின்னா அமைச்சர்கள் குழு. இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஹோம் மினிஸ்டர் இருக்கிறாரு, டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கிறாரு, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க ப்ளஸ் பிரதமர் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு அட்வைசஸ் கொடுக்கக்கூடியது, உதவிகளையும் ஆலோசனையும் வழங்குவாங்க அப்படிங்கிறது ஆர்டிகல் 74 அப்படிங்கிறது. ஸோ இங்கே உங்களுக்கு வந்துச்சுங்களா, பிரைம் மினிஸ்டருக்கும் பிரசிடென்ட்டுக்குமான ரிலேஷன்ஷிப் இந்த ஆர்டிக்கலில் உண்டு உங்களுக்கு இல்லையா. ஸோ பிரைம் மினிஸ்டர்ஸும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க பிரசிடென்ட்டுக்கு ஆலோசனை வழங்குவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகல் 74 அப்படிங்கிறது. அடுத்த ஆர்டிகல் 75. இது வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் அப்படிங்கிறது சரிங்களா. ஆர்டிகல் 75 என்ன பண்ணுறதுங்க பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறியான்னா பிரசிடென்ட் பண்ணுறாரு. ஸோ அதை பற்றி பேசுகிறது. ஸோ இங்கே நாங்கள் பிரைம் மினிஸ்டரும் பிரசிடென்ட்டுக்கான ரிலேஷன்ஷிப் வந்தாச்சு உங்களுக்கு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற மினிஸ்டர்ஸை மற்ற கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கள வந்து பிரைம் மினிஸ்டர் அட்வைஸ் படி பிரசிடென்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஸோ இது ரெண்டுமே இதேலேயே வந்துடும், 75 ஆர்டிகல்லேயே வந்துடும். பிரசிடென்ட்டு பிரைம் மினிஸ்டர் இங்கே அந்த ரிலேஷன்ஷிப் வந்தாச்சு உங்களுக்கு. பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது பிரசிடென்ட்டு,
அதேமாதிரி மற்ற கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸையும் என்னங்க பிரசிடென்ட் வந்து யாருடைய ஆலோசனை எப்படி பண்ணுவாங்கன்னா பிரைம் மினிஸ்டருடைய ஆலோசனை பண்ணி பண்ணுவார். சரியா? ஆல்ரெடி இதெல்லாம் வீடியோ போட்டுருக்கேன் நான் இல்லையா? பிரைம் மினிஸ்டர்ஸ் பவர்ஸை பற்றி பேசுகிறப்ப டீட்டெயிலாக போட்டிருப்பேன். ஆர்டிகல் 74 பற்றி பேசுறது, 75 என்னென்ன ஆர்டிகல்ஸ் வருது, ஏன்னா ஆர்டிகல் 75 ரொம்ப முக்கியமான ஒன்று உங்களுக்கு. சரியா? அடுத்தது ஆர்டிகல் 78. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜனாதிபதிக்கு கொடுக்கக்கூடிய தகவலை பற்றி பேசக்கூடியது. பிரைம் மினிஸ்டரோட டியூட்டி. சரிங்களா? ஜனாதிபதிக்கு அவர் கொடுக்க வேண்டிய தகவல்களை பற்றி சொல்லக்கூடியது தான் உங்களுக்கு ஆர்டிகல் 78 அப்படிங்கிறது. இது டியூட்டி ஆஃப் பிரைம் மினிஸ்டர்ஸ் ரெஸ்பெக்ட் டு த ஃபர்னிஷிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு த பிரசிடென்ட். பிரசிடென்ட்டுக்கு என்ன விதமான தகவல்கள் வந்து அவர் கொடுக்கணும் அப்படின்னு கடமையை பேசக்கூடியது ஆர்டிகல் 78 அப்படிங்கிறது. ஸோ இங்கேயே நாங்கள் நமக்கு பிரைம் மினிஸ்டரும் வந்துட்டார், பிரசிடென்ட்டும் வந்துட்டார். சரிங்களா? ஸோ இந்த 3 ஆர்டிகலையும் தெரிஞ்சு வச்சுங்க. 74, 75, 78. இல்லை 75 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஹோல்ட் ஆஃபீஸ் டியூரிங் த ப்ளஷர் ஆஃப். நாடாளுமன்ற அமைச்சரவை நீட்டிப்பது இவரது ஆளுமையால் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் சம்மந்தமே இல்லாத டிரான்ஸ்லேஷன். இங்கிலீஷ் இருக்குது தனி கொஸ்டின், தமிழ் இருக்குது தனி கொஸ்டின் தான் உங்களுக்கு. சரிங்களா? இங்கிலீஷ் என்ன சொல்கிறாங்கன்னா அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா? இப்போ ஹோம் மினிஸ்டர் இருக்கிறாரு, ஃபைனான்ஸ் மினிஸ்டர், ஐடி மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், அவங்களாம் வந்து யாருடைய விருப்பத்தின் பேரில் அந்த பதவியில் கன்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதான் வந்து இங்கிலீஷில் கூடியது. தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைச்சர்களுடைய குழுவை வந்து யார் நீட்டிப்பான்னு கேட்குறாங்க. இப்போ வந்து மொத்த அமைச்சர்கள் குழு 25 பேர் இருக்காங்க வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு 25 பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? ஐடி மினிஸ்டரு, ஹோம் மினிஸ்டரு, ஃபைனான்ஸ் மினிஸ்டரு, டிஃபென்ஸ் மினிஸ்டர், 25 மினிஸ்டர் இருக்காங்க. இப்போ அந்த 25 28 ஆக்கணும். 25 பேர் இருக்கிறத 28 பேருக்கு குழுவாக அதிகப்படுத்தணும் அப்படின்னா இது யார் முடிவு பண்ணுறாங்க கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ரெண்டுக்குமான உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் சுத்தமாக டிஃப்ரெண்ட்டானது. ஸோ ரெண்டுக்குமே நம்ம ஆன்சர் பார்க்கலாங்க. இந்த 2 கொஸ்டின் ஆன்சரையும் பார்த்துலாம். ஸோ இங்கிலீஷ் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் வந்து யாருடைய விருப்பத்தின் பெயரில் அவர் கன்டினியூ பண்ண முடியும் அப்படின்னா பிரசிடென்ட்டுடைய விருப்பத்தின் பெயரில் தான் பண்ண முடியும். சரிங்களா? இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 75. இதை பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 75 உங்களுக்கு. ஸோ கீழே வந்து ஆர்டிகல் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஆர்டிகல் 75 வரை பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுறது குடியரசுத் தலைவர் தான். பட் அது என்னங்க பிரைம் மினிஸ்டர் அட்வைஸ் பண்ணி பண்ணுவார். நான் ஏற்கனவே சொன்னது தான் உங்களுக்கு. அதேமாரியே வந்து குடியரசுத் தலைவருடைய விருப்பம் இருக்கிறதுக்கு தான் அவர் அமைச்சர் வந்து பதவியில் இருக்க முடியும். சரியா? பட் அவர் இருக்கணுமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் யார் கொடுப்பார்னா பிரைம் மினிஸ்டர் கொடுப்பார். பிரைம் மினிஸ்டர் சொன்னால் மட்டும்தான் அவர் செயல்படுத்த முடியும். சரிங்களா? அந்த பாயிண்ட்டையும் நான் வச்சுக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு இங்கிலீஷுக்கு பொறுத்தவரைக்கும் ஆப்ஷன் பி கரெக்டுங்க. ஓகே, தமிழுக்கு வந்துடலாம். இப்போ இந்த அமைச்சக குழுவை யாருங்க நீட்டிக்க முடியும்? இதுக்கான அதிகாரம் யார் இருக்குது அப்படின்னா இதுக்கான அதிகாரம் இருக்கிறதுங்கிறது பிரதம மந்திரி கிட்ட தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். தன்னுடைய அமைச்சர்கள் குழுவில் எத்தனை பேர் இருக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது யாருன்னா பிரைம் மினிஸ்டர் தான். சரிங்களா? 25 பேர் இருக்கலாமா, இல்லை இன்னொரு 4 பேர் சேர்த்திக்கலாமா அப்படின்னு எல்லாமே யாருங்க பிரைம் மினிஸ்டர் தான் முடிவு பண்ணுவார். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பிரசிடென்ட், 2வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா? ஓகே, அடுத்த விஷயம் பார்க்கலாங்க. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆர் டிஸ்கிரைப்ட் அஸ் லைஃப் கிவிங் பெர்மிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்புக்கு உயிரளிக்கும் விதிகள் ஆகும் அப்படின்னு சொல்லி டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி யார் சொன்னாங்க கேட்குறாங்க. இது ஒரு டேட் கொஸ்டின் தான். சரிங்களா? இது ஒரு டேட் கொஸ்டின் தான். ஸோ 4 பேர்த்த கொடுத்துருக்காங்க. எல்எம் சிங்கிவி, பி அம்பேத்கர், சி ராஜேந்திர பிரசாத், டி ராதாகிருஷ்ணன். சரிங்களா? இவங்களை யார் அப்படின்னா எல்எம் சிங்கிவி தான் கரெக்டான ஆன்சருங்க. இது டேரக்ட் கொஸ்டின் தான். உங்களுக்கு பேச ஒன்றுமே கிடையாது. டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி தான் வந்து என்னங்க அரசியலமைப்புக்கான உயிரளிக்கக்கூடிய விதிகள்னு சொன்னது எல்எம் சிங்கிவி. ஓகேயா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அடிப்படை கடமைகள் தொடர்பான கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும் அப்படிங்கிறாங்க. இப்போ நமக்கு அடிப்படை கடமை சார்ந்த ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. இந்த 4 இதெல்லாம் சரின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு திங் நீங்கள் நான் வச்சுக்க வேண்டியது ஃபண்டமெண்டல் டியூட்டி வேறு, ஃபண்டமெண்டல் ரைட்டு வேறு. சரியா? ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஷனாக ஆவீங்க. அடிப்படை உரிமைகள் வேறு, அடிப்படை கடமைகள் வேறு. ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி நம்ம பேசலை. நம்ம பேசுறது எல்லாமே டியூட்டிஸ், கடமைகள் சம்மந்தமாக பேசப்போம். சரி, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறப்பாங்க? பார்லிமெண்ட் கேனாட் என்ஃபோர்ஸ் இட் பை எ லெஜிஸ்லேச்சர். நாடாளுமன்றம் சட்டத்தின் மூலம் இதை அமுல்படுத்த முடியாது அப்படிங்கிறாங்க. இது தப்பான ஸ்டேட்மெண்ட்டுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னங்க தப்பான ஸ்டேட்மெண்ட். அமுல்படுத்த முடியும். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய என்ன நம்முடைய தேசிய சின்னங்களை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. நம்முடைய தேசிய கொடியெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது ஒரு அடிப்படை கடமையாக இருக்குது. சரிங்களா?
இப்போ இதை செயல்படுத்துறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யாராவது வந்து அதை அவமதிப்பு செஞ்சாங்கன்னா, இப்போ நம்ம தேசிய கொடியை வந்து எரிக்கிறது, இல்லை காலில் போட்டு மிதிக்கிறது, இந்த மாதிரி பண்ணால் அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும். அதுக்குன்னு தனி சட்டமே ஏற்றுனாங்க அரசாங்கம். சரியா? ஸோ என்ன பண்ண முடியுங்க, நம்மளுடைய அடிப்படை கடமைகளை வந்து செயல்படுத்துறதுக்கான சட்டங்கள் அரசு ஏற்ற முடியும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா ஏற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க, ஏற்ற முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னங்க, நம்மளுடைய தேசிய கொடிகளை அவமதிப்பு செஞ்சு அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய சட்டம் இயற்றப்பட்டிருக்குது. ஓகே, அதான் அதுக்கான எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது. அடுத்தது, இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு தி இந்தியன் சிட்டிசன். இது இந்திய குடிமக்களுக்கு பொருந்தும், அவங்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியதுங்கிறாங்க. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? நமக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இல்லை முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது இல்லையா, அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சில ஆர்டிகல்ஸை தவிர மீதி எல்லா ஆர்டிகல்ஸும் எல்லாருக்கும் பொருந்தும். அதாவது இந்திய சிட்டிசனுக்கும் பொருந்தும், ஃபாரினர்ஸுக்கும் பொருந்தும். நீங்கள் முக்கியமாக நான் வச்சுக்க வேண்டியதாக தான். சரி, நமக்கு அடிப்படை உரிமையை பொறுத்த வரைக்கும் எக்ஸப்ட் ஃபியூ ஆர்டிகல்ஸ். இப்போ வந்து ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 16, ஆர்டிகல் 19 இந்த மாதிரியான ஒரு 5-6 ஆர்டிகல்ஸ் இருக்குது. சரியா? இது மட்டும்தான் என்னங்க இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது. மீதி ரிமைனிங் இப்போ ஆர்டிகல் 14 இருக்குது, ரைட் டு ஈக்குவாலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடியது. அவர் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஃபாரினராக கூட இருக்க முடியும். சரி, அது முக்கியமான கீ டிஃப்ரென்ஸ், கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுங்க. பட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பொறுத்தவரைக்கும் என்னங்க ஒன்லி இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டும்தான் பொருந்தும். சரியா? ஒன்லி இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டும்தான் உங்களுக்கு டியூட்டிஸ் பொருந்தும். பட் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாரினர்ஸுக்கும் பொருந்தும், எக்ஸப்ட் ஃபியூ ஆர்டிகல்ஸ். சரி, டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான் உங்களுக்கு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், ஆல் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் எய்தர் மாரல் ஆல் சிவில் டியூட்டிஸ். அனைத்து அடிப்படை கடமைகளுமே ஒழுக்க நெறியையோ அல்லது குடிமை கடமைகளையோ அடிப்படையாக கொண்டவைன்னு சொல்கிறாங்க. இது கரெக்டு தாங்க. ஏன்னா இப்போ வந்து சிலது வந்து மாரலாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சகோதரத்துவத்தை பேசக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் மாரல் சம்மந்தமானது இல்லையா, வந்து அறநெறி சம்மந்தமான விஷயங்கள். நீங்கள் வந்து யாரையும் சண்டை போட்டுக்காமல் சகோதரனாக இருந்துக்கணும் அப்படிங்கிறதாகட்டும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த என்விரான்மெண்ட்டெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, பாதுகாக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் என்னங்க மாரல் சம்மந்தப்பட்ட விஷயம். அதேமாதிரி நமக்கு சிவில் டியூட்டி. இப்போ நம்ம தேசிய கொடியை ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்மளுடைய தேசிய லீடர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும். இதெல்லாம் என்னங்க சிவில் டியூட்டிஸ் அப்படிங்கிறது. அப்போது நம்மளோட அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது ஒன்று அறநெறி சம்மந்தமானதாக இருக்குது, அல்லது சிவில் டியூட்டிஸாக இருக்குது. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இது மாரல் ஆல் சிவில் டியூட்டிஸ் தான். ஸோ ஆப்ஷன் 3யும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, பேயிங் டேக்ஸ் இஸ் ஏ ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படிங்காங்க. இது கிடையவே கிடையாது. சரிங்களா? அரசுக்கு வழி செலுத்துதல் அப்படிங்கிறது அடிப்படை கடமை கீழே இல்லைங்க. சரியா? இது கிடையாது. அடிப்படை கடமை கீழே ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வராது உங்களுக்கு. டேக்ஸ் கட்டுறது ஃபண்டமெண்டல் டியூட்டி கிடையாது நமக்கு. சரியா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 and 3 மட்டும்தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டாக வருங்க. ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். சரியா? ஸோ டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுங்க. இது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சம்மந்தமான கான்செப்ட் அப்படிங்கிறது. ஓகே, சில முக்கியமான பாயிண்ட் சொல்லிடுறேன். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவுடைய ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் இல்லைங்களா, 1950 கொண்டு வந்தோம்ல, அதில் வந்து இந்த மாதிரி கடமைகள் எதுவுமே கிடையாது. நமக்கு உரிமைகள் மட்டும்தான் பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம ஆட் பண்ணோம். சரிங்களா? 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட், 42வது அரசியல் சட்டத்திட்டத்தை நம்ம என்ன பண்ணுறோங்க, இதை வந்து நம்ம கொண்டு வந்தோம். சரிங்களா? ஸோ 1976 வந்து 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தான் நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஆட் பண்ணோம். முக்கியமான பாயிண்ட் அது உங்களுக்கு. ஸோ எந்த பகுதி அப்படின்னா பகுதி 4A. சரிங்களா? அப்புறம் எந்த ஆர்டிக்கல்னால் ஆர்டிக்கல் 51A வந்து பற்றி பேசுவோம். ரொம்ப முக்கியமான ஒன்று நான் வச்சு. சரிங்களா? 51A வந்து பற்றி பேசுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்தபோது மொத்தம் 10 இருந்துச்சுங்க. எத்தனை அடிப்படை கடமைகள் இருந்துச்சுன்னா 10 அடிப்படை கடமைகள் நமக்கு 42 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் சேர்க்கப்பட்டுச்சு நமக்கு. சரிங்களா? இது நம்ம எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணோம் அப்படின்னா USSR, ரஷ்யா வந்து நம்ம இன்ஸ்பிரேஷன் பண்ணி தான் நம்ம இதை கொண்டு வந்தோம். சரிங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த கமிட்டி வந்து இந்த மாதிரி கடமைகளை பரிந்துரை பண்ணி போட்டாங்கன்னா ஸ்வான்சிங் கமிட்டி. ஸ்வான்சிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது. சரியா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம 2002 ஒரு புதுசாக இன்னொரு ஃபண்டமெண்டல் டியூட்டி நம்ம ஆட் பண்ணோம். சரிங்களா? 86வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட், இது 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் இன்னொரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை நம்ம ஆட் பண்ணோம். இன்றைக்கி மொத்தம் 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நம்ம இருக்குங்க. இந்தியன் சிட்டிசனுக்கான அடிப்படை கடமைகள் இன்றைக்கி எத்தனை இருக்குன்னா 11 இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, இந்தமாரி ஒரு சட்டத்தின் மூலியமாக நமக்கு அடிப்படை கடமைகளை வந்து கொண்டு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு. அதுக்கு எக்ஸாம்பிள்னு சொன்னேன் நான் உங்களுக்கு. இந்த மாதிரியான நம்முடைய நேஷ்னல் சிம்பிள்ஸை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணால் அதுக்கான பனிஷ்மெண்ட் பற்றி பேசணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கான ஆக்ட் தான் இந்த ஆக்ட் அப்படிங்கிறது.
ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர் ஆக்ட் 1971 அப்படிங்கிறது உங்களுக்கு அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான். சரி, அது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்க முடியும் நம்ம. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. ஐடென்டிஃபை த ஃபண்டமெண்டல் டியூட்டி தட் வாஸ் ஆடட் இன் 2002 by 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்னதான் உங்களுக்கு இல்லையா, 2002 ஒரு புதுசாக ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி அடிப்படை கடமை ஆட் பண்ணப்பட்டுச்சு. அந்த அடிப்படை கடமை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. தேசிய கொடியை மதித்தல் இது கிடையாது, ஏன்னா ஏற்கனவே இருந்துச்சுங்க. பழைய 42வது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா, புதுசாக கொண்டு வந்தாங்க, அதுலேயே இது இருந்துச்சு. ஸோ இது கிடையாது. நம்ம நாட்டை பாதுகாத்தல் இதுவும் கிடையாது. அறிவியல் உணர்வை மேம்படுத்தல் இதுவும் கிடையாது, ஏன்னா இது எல்லாமே என்னங்க பழைய இதுலேயே இருந்துச்சு, புதுசாக ஆட் பண்ண கிடையாது. புதுசாக ஆட் பண்ணது அப்படிங்கிறது ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சரியா, 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கான கல்வி கற்கும் வாய்ப்பை வழங்குதல் அப்படிங்கிறது தான். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டுங்க. ஸோ ஆப்ஷன் டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 86th அமெண்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக நான் வச்சுங்க. ஏன்னா இந்த 86th அமெண்ட்மெண்ட் எதை பற்றி பேசுங்க, ரைட் டு எஜுகேஷன். சரிங்களா, நமக்கு கல்வி உரிமை பற்றி பேசக்கூடியது தான் இந்த 86வது அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது. சரியா, ஸோ நான் சொல்லிடுறேன் நான், ஏன்னா ரைட் டு எஜுகேஷன் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், டீட்டெயிலாக அதை பார்த்துக்குங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் டு எஜுகேஷனுக்காக வந்து இந்த 86வது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துச்சுங்க. 2002 86வது அமெண்ட்மெண்ட் நம்ம கொண்டு வந்தோம். இதில் என்னெல்லாம் மாற்றம் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு ஆர்டிக்கல் சேர்த்தணுங்க. எதில், ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சேர்த்தணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன பண்ணுங்க, ஆர்டிகல் 21A அப்படின்னு ஆட் பண்ணோம். அதேமாரியே டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசியில் ஆர்டிகல் 45ல் சேஞ்சஸ் கொண்டு வந்தோம். ஆர்டிகல் 45 ஆட் பண்ண கிடையாது, அதில் சேஞ்சஸ் கொண்டு வந்தோம். சரிங்களா, அதேமாரியே ஃபண்டமெண்டல் டியூட்டியில் நம்ம என்ன பண்ணுங்க, ஒரு 11வது ஃபண்டமெண்டல் டியூட்டியை நம்ம ஆட் பண்ணோம். சரியா, இதில் ஆட் பண்ணோம். சரியா, ஸோ இந்த 3 விஷயம் நம்ம பண்ணுச்சு. அதேமாதிரி ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2009 போட்டோம். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சட்டம் போட்டது 2009, அதுக்கான அமெண்ட்மெண்ட்லாம் பண்ணது 2002 பண்ணோம். ஓகே, அடிக்கடி கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒன்று இந்த ரைட் டு எஜுகேஷன். ஸோ கண்டிப்பாக பார்த்துங்க. ஆல்ரெடி நான் தனியாக வீடியோ கூட போட்டிருக்கேன் நான். சரி, என்னோட ஹிஸ்ட்ரி டீட்டெயிலாக நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்குங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வாஸ் கன்வெர்டட் அஸ் லீகல் ரைட்ஸ். இது வந்து ரெகுலராக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினுங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக டிஎன்பிஎஸ்சி லெவலில் வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் உங்களுக்கு. எந்த அடிப்படை உரிமை நமக்கு சட்ட உரிமையாக மாற்றப்படுதுன்னு கேட்குறாங்க. நம்ம ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் மொத்தம் 7 இருந்துச்சுங்க. நம்ம ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் மொத்தம் 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு. அது என்ன பண்ணாங்கன்னா 1 மட்டும் நீக்கிட்டு இப்போ 6 தான் இருக்குது. அட் ப்ரெசென்ட்டில் 6 இருக்குது. ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் 7 இருந்துச்சு, அட் ப்ரெசென்ட்டில் 6 இருக்குது. ஸோ அந்த எது வந்து இந்த லீகல் ரைட்ஸாக பாஸ் பண்ணியிருக்காங்க, எந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி நமக்கு லீகல் ரைட்ஸாக பாஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டி கிடையாது, அது இன்னமும் நமக்கு அடிப்படை உரிமையாக இருக்குது. ரைட் டு ஃப்ரீடம் இதுவும் இன்னும் நமக்கு அடிப்படை உரிமையாக இருக்குது. ரைட் டு ரீஜன் இதுவும் இன்னும் நமக்கு அடிப்படை உரிமையாக இருக்குது. ரைட் டு ப்ராப்பர்ட்டி சொத்து உரிமை தான் என்னங்க நமக்கு இப்போது சட்ட உரிமையாக மாறியிருக்கு. அடிப்படை உரிமையாக இருந்தது சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது அப்படிங்கிறது ஆப்ஷன் டி தான். அடிக்கடி கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒன்று தான். சரிங்களா, ஸோ பார்த்துக்குங்க. ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக நான் போடுறேன். நம்ம ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் பார்த்திங்கன்னா மொத்தம் 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு இல்லையா. ஸோ என்னென்ன பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி சமத்துவ உரிமை அப்படிங்கிறது ஆர்டிகல் 14 to 18 கவர் பண்ணோம். அடுத்தது சுதந்திர உரிமை அப்படிங்கிற ஆர்டிகல் 19 to 22 கவர் பண்ணோம். அப்புறம் என்னங்க சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படிங்கிறது ஆர்டிகல் 23, 24 கவர் பண்ணோம். தென் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியஸ் சமய சுதந்திர உரிமை அப்படிங்கிறது ஆர்டிகல் 25, 28 கவர் பண்ணோம். அப்புறம் கல்ச்சர் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ் கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை அப்படிங்கிறது ஆர்டிகல் 29, 30 கவர் பண்ணோம். அப்புறம் ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து என்னங்க ஆர்டிகல் 31. சரிங்களா, இது இப்போ கிடையாது, இது நம்ம இப்போது நீக்கியாச்சு. அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, இது வந்து கிடையாது. இந்த 6th இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கிடையாது. அடுத்து என்னங்க அரசியல் வாயிலான தீர்வு கான்ஸ்டியூஷனல் ரெமெடி அப்படிங்கிறது ஆர்டிகல் 38 ரிட்டை பற்றி பேசக்கூடியது. சரிங்களா, இப்போ இருக்கக்கூடியதில் இந்த 6வது மட்டும் கிடையாது, மீதி எல்லாமே இப்போ இருக்குது. நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக். ஒரு ஐடியாக்காக நான் போட்டிருக்கேன், அவ்வளோதான். சரியா, ஜஸ்ட் அந்த ஆர்டிகல்ஸ்க்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டிக்கு எந்த ஆர்டிகல் எந்த ஆர்டிகல் வைக்கும், ரைட் டு ஃப்ரீடம் எந்த ஆர்டிகல் எந்த ஆர்டிகல் வைக்கும் அப்படிங்கிறது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் 50 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம்மந்தமாக. சரிங்க, அது கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது கண்டிப்பாக வந்து ஒரு 3-4 குரூப் 1 லெவலை பொறுத்த வரைக்கும் ஷூராக நீங்கள் ஒரு 3 கொஸ்டின் கண்டிப்பாக வந்து இருந்து வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி பற்றி பார்த்திங்க அப்படின்னா
இது எப்போ வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட் மூலிமா நம்ம எடுத்தோங்க. இயர் 1978 44th அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுங்க, இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி நம்ம வெளியே தூக்கிட்டோம். இப்போ இதுக்கு அடிக்கடி கேட்பாங்க சரிங்களா. இப்போ வந்து அது எந்த ஆர்டிக்கலாக இருக்குன்னா ஆர்டிகல் 300A இருக்குது சரிங்களா. ஆர்டிகல் 300A நமக்கு இப்போ அது இருக்குது. ஓகே, அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து லீகல் ரைட்ஸாக நமக்கு அந்த பாயிண்ட் நான் வச்சுக்க சரியா. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஒரு கீழே ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 4ல் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பாருங்களேன். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ்டு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறைவுறுது அப்படிங்கிறாங்க. இது கரெக்டானு கரெக்டு தான் இல்லையா. இது கரெக்டு தான். நம்ம இந்தியா என்னங்க பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான். நம்ம வந்து பிரசிடென்ட் உடைய ஆட்சி முறையோ இல்லை மன்னர் ஆட்சி முறையோ எதையுமே நம்ம எடுக்கல. நாம் எடுத்துக்கிறது பாராளுமன்ற ஆட்சி முறை அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகே, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பிரைம் மினிஸ்டர் இஸ் த ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். இதுவும் கரெக்டு தான். பிரதமர் தான் அரசாங்க தலைவர் ஆவார். இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரைம் மினிஸ்டர் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படிங்கிறது. பிரசிடென்ட் வந்து ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்னா கிடையாது. பிரசிடென்ட் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட்ஸ். ஹெட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் தான் பிரசிடென்ட் சரிங்களா. ஸோ இது நமக்கு தப்பு. அடுத்து பாருங்கள். ரியல் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ரெஸ்ட் வித் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. குடியரசுத் தலைவர் தான் உண்மையான செயலாட்சி அதிகாரம் கொண்டவர் அப்படிங்கிறது. இதுவும் தப்பு. ஏன்னாங்க ரியல் எக்ஸிக்யூட்டிவ் பவர் யாருங்க, பிரைம் மினிஸ்டர் ப்ளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கிட்ட தான் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்கும். பிரசிடென்ட் வெறும் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் தான். பேரவையில் மட்டும்தான் அவர்கிட்ட அதிகாரம் உண்டு. நம்ம பலதாக நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ ஆன்சர் என்னங்க 1 and 2 மட்டும் தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டுங்க. இது ரொம்ப சிம்பிள் டேட் கொஷின் தான் உங்களுக்கு சரியா. ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாங்க. பை வாட் நேம் ஆர் நேம்ஸ் இஸ் அவர் கண்ட்ரி மென்ஷன் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பு குறிப்பிடப்பட்ட இந்தியாவின் பெயர் யாருன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம கான்ஸ்டியூஷனில் இந்தியாவுக்கு என்னென்ன பேர் இருக்குன்னு கேட்குறாங்க சரியா. இந்தியன் அண்ட் இந்துஸ்தான், இந்தியா அண்ட் பாரத், பாரத், இந்தியா, பாரத், இந்துஸ்தான் சரிங்களா. இதில் என்ன பேர் நம்ம கான்ஸ்டியூஷன் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு கேட்குறாங்க. இந்தியாவுக்கான பேர் என்ன கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். இந்தியா அண்டு பாரத் சரிங்களா. நம்ம இந்தியாவுக்கான பேர் அப்படிங்கிறது இந்தியா அண்டு பாரத் அப்படிங்கிறது தான். இது வந்து ஆர்டிகல் 1லேயே பேசப்பட்டிருக்கும். நம்ம கான்ஸ்டியூஷனுடைய ஆர்டிகல் 1 இருக்குங்களா, முதல் ஆர்டிக்கலே நம்ம இதை பற்றி தான் பேசுவோம். நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் யூனியன் அப்படிங்கிறது கீழே என்ன பண்ணுவாங்க, இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு வந்திருக்கும். இந்தியா தட் இஸ் பாரத் அப்படிங்க, இந்தியா என்னும் பாரதம். ஸோ இந்தியாவுக்கான பேர் அப்படிங்கிறது நம்ம இந்தியான்னு சொல்லலாம், பாரத்னு சொல்லலாம். இந்திய பிரதமர்னு சொல்லலாம், பாரத பிரதமர்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ அதான் நமக்கு ஆன்சர். இந்தியா அண்ட் பாரத். இந்துஸ்தான் அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷன் கொடுக்கப்படவே கிடையாது. ஓகே ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது சம்மந்தமான விஷயம் எது சொல்லுன்னு கேட்குறாங்க. எந்த ஆர்டிகல்ஸ் எதை பற்றி பேசுங்க கேட்குறாங்க. ஸோ ஆர்டிகல் 39B, ஆர்டிகல் 48A, ஆர்டிகல் 39D, ஆர்டிகல் 39A சரிங்களா. இதெல்லாம் எதுக்கு கீழே வரக்கூடியது அப்படின்னா நமக்கு டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கீழே வரக்கூடியது. நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. பார்ட் 4 ஆர்டிகல் 36 51 வரைக்கும் நமக்கு என்னங்க டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி பற்றி பேசக்கூடியது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு கீழே வரக்கூடியது இது எல்லாமே உங்களுக்கு சரிங்களா. நம்ம ஓனாக மேட்ச் பண்ணலாம். நம்ம இல்லை முக்கியமாக ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த மேட்ச்சில் ஏ மேட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் லெட்டரில் போட்டிருக்காங்க பி, இதில் கேப்ஸில் போட்டிருக்காங்க இல்லையா. இப்போ இந்த ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன? இப்போ ஸ்மால் பி போட்டிருந்தா என்ன, கேப்ஸில் அந்த ஏ போட்டிருக்கனால என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஸ்மாலில் கொடுத்துருக்க மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 39லேயே ஏ பி சி அப்படின்னு சொல்லி உள்ளே வரக்கூடியது. 39க்கு உள்ளுக்குள்ளே வரக்கூடிய சப்செக்ஷன் அப்படிங்கிறது. அதே வந்து 48Aன்னு கொடுக்குறாங்களே கேப்ஸில் கொடுத்துருந்தா அது தனி ஆர்டிக்கல். 48 தனியான ஆர்டிக்கல், 48A தனி ஆர்டிக்கல், ஒரு செப்பரேட்டான ஒரு ஆர்டிக்கல் அது சரியா. பட் ஆனால் ஸ்மால் லெட்டரில் கொடுத்துக்கிறது என்னங்க, அந்த உள்ளுக்குள்ளே வரக்கூடிய சப்செக்ஷன். ஆர்டிக்கல் 39லேயே ஏபிசிடின்னு உள்ளுக்குள்ளே வரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது. ஓகே, இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கங்க சரியா. கேப்ஸில் கொடுத்துருந்தா அது செப்பரேட் ஆர்டிக்கல், நீங்கள் எதில் வேணால் பார்த்துக்கங்க சரியா. ஆர்டிக்கல் 51A நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, 51A அப்படின்னு என்னங்க அது செப்பரேட்டான ஒரு தனி ஆர்டிக்கல் அப்படிங்கிறது. ஓகே,
ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருந்தா அந்த ஆர்டிக்கலுக்கு கீழே வரக்கூடியது, அது வந்து உள்ள வரக்கூடிய சப்செக்ஷன் மாரி அது. ஓகே, அந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே ஓகே இப்போ ஒவ்வொன்றா மேட்ச் பண்ணலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 39B எதை பற்றி பேசுனிருக்காங்க, அது வந்து என்னங்க, பாரம்பரிய சொத்துரிமை அளித்தல், அபாலிஷ் ஹெரிடிட்டி ப்ராப்பர்ட்டி. 4th ஆப்ஷன் வரும் உங்களுக்கு, இதுக்கு எதுங்க 4th ஆப்ஷன் இதுக்கு வரும். ஓகே, அடுத்தது ஆர்டிகல் 48A எதை பற்றி பேசுது, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஒரு ஆர்டிகல் இது. சுற்றுச்சூழலை பற்றி பேசக்கூடியது, ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்காலஜி என்வரான்மெண்ட் ஃப்ரம் பொல்யூஷன். சரிங்களா, சுற்றுச்சூழலை பற்றி பேசக்கூடியது தான் ஆர்டிகல் 48A அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக நான் வச்சுக்கேன். சரியா, அடுத்தது ஆர்டிகல் 39D எதை பற்றி பேசக்கூடியது அப்படின்னா ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 39D அப்படிங்கிறது. அடுத்த ரிமைனிங் என்னங்க 39A தான். அது எதை பற்றி பேசக்கூடியது, இலவச சட்ட ஆலோசனை பற்றி பேசக்கூடியது. சரிங்களா, இலவச சட்ட ஆலோசனை பற்றி பேசக்கூடியது தான் ஆர்டிகல் 39A அப்படிங்கிறது. இதில் வந்து 48A சரிங்களா, நான் அந்த பி இருக்கு இல்லையா, இந்த பி அந்த டி இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்டிகல்ஸ். கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க. ஸோ நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்டாக வருங்க. மேட்ச்சில் ஆப்ஷன் பி கரெக்டாக வரும். 39B ஹெரிடிட்டி ப்ராப்பர்ட்டி பற்றி பேசக்கூடியது, 48A சுற்றுச்சூழலை பற்றி பேசக்கூடியது, 39D ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்கு, 39A கேப்ஸ் இருக்கக்கூடிய ஏ அப்படிங்கிறது நமக்கு என்னங்க இலவச சட்ட ஆலோசனை பற்றி பேசக்கூடியது. சரிங்களா, ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த புதுசாக ஆட் பண்ண டேரக்ட் ஸ்டேட் பார்த்து ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் போயிடுறேன். சரிங்களா, நம்ம ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் இல்லாமல் புதுசாக ஆட் பண்ணிப்பாங்க இல்லைங்களா, அதில் என்னென்ன ஆர்டிகல்ஸ்னு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, ஏன்னா அதுக்கு ரிப்யூ கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ 42nd அமெண்ட்மெண்ட்டில் ஒரு 4 ஆர்டிகல்ஸ் ஆட் பண்ணாங்க, 4 புதிய டேரக்ட் ஸ்டேட் பாலிசி ஆட் பண்ணாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 39ல் F. சரிங்களா, இந்த F வந்து நான் ஸ்மால் லெட்டர் போட்டிருக்கேன். தட் மீன்ஸ் என்னங்க 39A B C E F அப்படி வரும். சரிங்களா, அந்தமாதிரி வரக்கூடியது. அதுமாதிரி எஃப்ல என்ன பண்ணாங்கன்னா குழந்தைங்களுடைய ஹெல்த் டெவலப்மெண்ட் பற்றி பேசுனாங்க. ஓகே, அடுத்தது 39A. இந்த 39A எதுக்குங்க, இலவச சட்ட ஆலோசனை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 39A அப்படிங்கிறது தனி ஆர்டிக்கல், ஏன்னா கேப்ஸில் போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 43A புதுசாக ஒன்று ஆட் பண்ணாங்க. சரிங்களா, இண்டஸ்ட்ரியக்கூடிய ஒர்க்கர்ஸோடைய பாதுகாப்பு பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 43A அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் 48A அப்படிங்கிறது, இது வந்து என்னங்க சுற்றுச்சூழலை பற்றி பேசக்கூடியது. இந்த 4ம் ஆட் பண்ணாங்க. 39ல் F, 39A, 43A, 48A. சரிங்களா, ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட்டில் 44 அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா 38ல் சப்செக்ஷனாக கிளாஸ் 2 வந்து ஆட் பண்ணாங்க. மினிமைஸ் இன்இக்வாலிட்டி, ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறது அப்படிங்கிறது 44th அமெண்ட்மெண்ட்டில் பண்ணாங்க. சரிங்களா, 38ல் கிளாஸ் 2 வந்து ஆட் பண்ணாங்க. 1, 2ன்னு சொல்லி கிளாஸ் 2 ஆட் பண்ணாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 86th அமெண்ட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் உங்களுக்கு. அதில் என்ன பண்ணாங்கன்னா ஆர்டிகல் 45 வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. புதுசாக ஆட் பண்ண கிடையாதுங்க, நல்லா நான் வச்சுக்கோங்க. இந்த முக்கியமான பாயிண்ட் அதான் உங்களுக்கு. மற்ற அமெண்ட்மெண்ட்டுக்கு இதுக்கு முக்கியமான பாயிண்ட் என்ன, இந்த 86th அமெண்ட்மெண்ட்டில் புதுசாக ஆட் பண்ண கிடையாது எதுவுமே. ஏற்கனவே இருந்ததில் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. ஆர்டிகல் 45ல் ஏற்கனவே இருந்ததில் சேஞ்சஸ் மட்டும் கொண்டு வந்தாங்க. சரி, இயர்லி சைல்ட்ஹுட் கேரையும் எஜுகேஷனை பற்றி பேசினாங்க. ஓகே, புதுசாக ஆட் பண்ண கிடையாது, நல்லா நான் வச்சுக்கோங்க. சரியா, இருந்ததை சேஞ்ச் பண்ணாங்க. ஏற்கனவே இருந்த 45 ஆர்டிக்கலில் சேஞ்சஸ் மட்டும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 பண்ணாங்க. அதில் என்ன பண்ணாங்கன்னா 43B. சரிங்களா, 43B வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி பற்றி ஆட் பண்ணாங்க. சரிங்களா, இது எல்லாமே வந்து ஒரு கிளான்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுட்டிங்க போதும் உங்களுக்கு. சரியா, ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இந்த 86th அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஆட் பண்ண கிடையாது. ஏற்கனவே இருந்த ஆர்டிக்கலில் மாற்றம் மட்டும் பண்ணாங்க. சரியா, மீதி எல்லாமே புதுசாக ஆட் பண்ணது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துலாங்க. ஸோ நமக்கு வந்து பிரியம்பிள் சம்மந்தமாக ஒரு 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க, 4 கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது யார் சொன்னான்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ ஒன்று என்னென்னா பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோபி, அரசியல் ஜாதகம்னு யார் சொன்னால் பிரியம்பில் முன்னுரையை சொன்னது யார். அடுத்தது கீ நோட்ஸ் டு த கான்ஸ்டியூஷன் சொன்னது யார். சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொன்னது யார். பேரடைஸ் ஆஃப் லாயர்ஸ்னு சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா, ஸோ யார் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம. ஸோ பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப்னு சொன்னது யாருங்க அப்படின்னா KM முன்சி. அரசியல் ஜாதகம்னு சொன்னது KM முன்சி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது, இந்த கோர்ஸ் கண்டிப்பாக நான் வச்சுக்கோங்க. சரியா,
அடுத்தது கீ நோட்ஸ் டு த கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பின் சாவின்னு சொன்னது யாருன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இது யார் சொன்னது அப்படின்னா எர்னஸ்ட் பார்க்கர். 5. ஓகேங்களா. அடுத்தது அரசியலமைப்பின் ஆன்மா, சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொன்னது யார் அப்படின்னா பார்கவ், தார்குலாஸ் பார்கவ். சரிங்களா. அம்பேத்கர் வந்து சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லி பாருங்க, இதை சொல்ல மாட்டார். சரியா, அம்பேத்கரும் சொல்லியிருப்பார், அவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சொல்லியிருப்பார். சரியா, ஆனால் பிரியம்பில் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொன்னது யாருன்னா பார்கவ் தான் சொன்னார். ஓகே. அடுத்தது வழக்கறிஞர்களின் சொர்க்கம், பேரடைஸ் ஆஃப் லாஸ் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா சார் ஐவர் ஜான்சிங். 1. சரியா. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்டுங்க. சரிங்களா, ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 1ல் கேட்ட கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது. ஸோ டீட்டெயிலாக பார்த்துக்குங்க.